உண்மையாவே அவங்களால தாங்க முடியல. இன்னும் என்ன மாதிரி 2 குழந்தைங்க எப்படிங்க? வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது ராகினி வந்து அஜய் கிட்ட சொல்கிறாங்க, அஜய் நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போறியில உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் போகும்போது விஜய் கூட காவேரி போகிறாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அஜய் போகும்போது ராகினியும் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அஜய் பார்த்தோன்னா நானே போனேன் இல்லையான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு விஜய் வந்துட்டு அஜயும் ஆஃபீஸ்க்கு வருவானா இல்லையாங்கிறது டவுட் தான். நானே அஜய் ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாலே அப்போ தான் ராகினிக்கு தெரியுது என்னது அஜய் வந்து இங்கே இப்படியே இருக்கான். நம்ம அஜய் என்னமோ சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே அஜய் மற்றவங்க பேச்சு கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு விஜய் வந்து காவிரி கிட்ட சொல்கிறாங்க, ராகினி இந்த வீட்டுக்கு வந்தோடனே உன்னை வந்து ஒரு வழி பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீ எல்லாம் சேர்ந்துட்டு ராகினி ஒரு வழி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து காவிரி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான நாளைக்கான ப்ரோமோ இருக்க போது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட்.